கூச்சலிடுகிறீர்கள். எவர் உயர்ந்தாலும் இங்கு யாரும் மகிழப் போவதும் இல்லை என்பதையும், எவர் தாழ்ந்தாலும் பழி போடுவதைத் தவிர வேறு எதையும் செய்ய யாரும் தயங்குவதில்லை என்பதையும் இந்த உலகத்தின் பாடமாக பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இறை உதவியைக் கொண்டு ₹1 ஆரம்பம் செய்து இன்று இத்தனை நிறுவனங்களை நடத்தி எத்தனையோ ஏற்றிறக்கங்களைக் கண்டு இரவு பகலாக உழைத்து ஹலாலான செல்வத்தை சேர்ப்பதற்காக வங்கிகளை அணுகாமல் என் செல்வத்தையும் ஹலாலான முதலீடுகளை கொண்டும் நடத்தப்பட்டதுதான் என் நிறுவனங்கள். இதன் மீது ஏன் இத்தனை விமர்சனங்கள், ஏன் இத்தனை கட்டுக்கதைகள்? ஒருவரின் தனிப்பட்ட வியாபார முறையை அறியாமல், பொருளாதார அம்சங்களை அறியாமல், கொடுக்கல் வாங்கலின் தன்மைகளை அறியாமல் எப்படி நாவு கூசாமல் ஒருவரை இவ்வளவு கேவலமாக விமர்சிக்க முடியும்? இருவருக்கும் நடந்த வியாபார தொடர்பு என்ன, ஒப்பந்தம் என்ன, பெறப்பட்ட லாபம் என்ன, பகிரப்பட்ட நஷ்டம் என்ன என எந்த அடிப்படை உண்மைகளையும் தெரியாமல் இழிவின் வார்த்தைகளை ஏன் முன்வைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள்? இதை சார்ந்த விமர்சனங்களுக்கு வருகின்றேன். பல கோடி மோசடி, பொதுமக்களின் பணம் சூறையாடல், அழைப்பு பணியை வைத்து முதலீடு ஈட்டுதல், பலரிடம் ஒரே நிறுவனத்திற்காக வசூல் செய்தல், இப்படிப்பட்ட கேள்விகளை எல்லாம் என் முன்னால் முன்வைத்து விட்டீர்கள். பல கோடி மோசடி, எத்தனை கோடி? ஒருவர் சொல்கிறார் 2 கோடி, இன்னொருவர் சொல்கிறார் 10 கோடி, இன்னொருவர் சொல்கிறார் 50, 100 கோடி என்று. இன்னும் அவரவர்களின் நாவுகளுக்கு ஏற்ப அவரவர்கள் தொகையை முடிவு செய்கிறார்கள். இதில் எது உண்மை? இதை என் இறைவனும் நான் தொழில் நடத்தும் நாட்டின் அரசாங்கமும் என் வங்கிக் கணக்கும் தான் அறிந்தவை. இதை பொதுவெளியில் வெளியிட நான் சமூகத்தை வைத்து இயக்கம் நடத்தவில்லை. லாப நஷ்டங்களை கொண்ட வியாபார நிறுவனம் நடத்துகிறேன். ஒரு தனிமனிதனின் பொருளாதார வியாபார நிறுவனத்தை பற்றிய கணக்குகளை பொதுவெளியில் வெளியிட வேண்டிய அவசியம் இங்கு எதற்கும் இல்லை. பொதுமக்களின் பணம் முதலீடுகள் சூறையாடுதல் என்ற விமர்சனம். என்னோடு வியாபாரம் செய்யும் நபர்களே மொத்தம் 8 பேர்தான். இவர்கள்தான் இவர்கள் சொல்லும் சமூகமா, பொதுமக்களா? இவர்கள் நேற்று இன்றுதான் என்னோடு வியாபார தொடர்பில் உள்ளவர்களா? இவர்கள் வியாபாரத்தில் எந்த அடிப்படையும் தெரியாமல் நான் அழைப்பாளன் என்பதால் மட்டும் லாபத்தை எதிர்பார்க்காமல் முதலீடு செய்தவர்களா? இவர்களுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு, கொடுக்கல் வாங்கல் சமூகத்தின் மத்தியில்தான் முடிவு செய்யப்பட்டதா? சில நபர்களுக்கும் ஒரு நிறுவனத்திற்கும் நடக்கும் கொடுக்கல் வாங்கல், லாப நஷ்ட பகிர்வு ஏன் சமூகத்தின் மத்தியில் பொதுவெளியில் விமர்சிக்கப்படுகிறது? சமூகத்தில் உள்ள எல்லா வியாபாரிகளின் வியாபார தொடர்பும் கொடுக்கல் வாங்கலும் இப்படித்தான் பொதுவெளியில் விமர்சிக்கப்படுமா? யாராவது இதை ஏற்றுக்கொள்வார்களா? ஒரு அழைப்பாளன் பொதுவெளியில் இருக்கிறான் என்பதற்காக அவனுடைய தனிப்பட்ட பொருளாதார கணக்குகள் பொதுவெளியில் பகிரப்பட வேண்டும் என்பதுதான் நீதியா? என் நிறுவனத்தில் வேலை பார்த்த ஒருவர் வேலையை விட்டு அவரின் தவறால் நீக்கிய காரணத்தால் வெறுப்புணர்ச்சியோடு சதித்திட்டம் செய்து என்னோடு கருத்து வேறுபாடு கொண்டுள்ள எல்லா எதிரிகளையும் ஒன்றிணைத்து என் நிறுவனத்தின் தனிப்பட்ட அமானிதங்களை பலரிடம் பகிர்ந்து கொண்டு என்னோடு தொழில் செய்யும் எல்லோரையும் குழப்பி ஒரு மனிதனுடைய 15 ஆண்டுகளுடைய உழைப்பை தரைமட்டமாக்கிய இந்த சூழ்ச்சியை நான் பொதுவெளியில் பகிர்ந்தால் என்ன ஆகும்? இவர்களின் இந்த குரல் எல்லாம். இந்த சூழ்ச்சியில் அழிந்தவனும் கேள்விக்குள்ளாக்கப்பட்டவனும் நானாகவே இருந்துவிட்டு போகின்றேன். என்ன ஆனாலும், என்ன அநீதம் என் மீது செலுத்தப்பட்டாலும் நான் யாருக்கும் அநீதம் செய்யப் போவதில்லை. செல்வம் ஒரு அமானிதம், அதை பேணவில்லை என்றால் என்ன ஆகும் என்ற மார்க்கத்தின் எச்சரிக்கையை நன்கறிந்தவன் நான். எவரின் ₹1 ஹராமான வழியில் என்னிடம் வந்துவிடக்கூடாது என்பதை பேணி பாதுகாப்பவன் நான். இந்த சூழ்ச்சி வலையில் நானும் என் வியாபாரமும் என்னை சார்ந்தவர்களும் சிக்குண்டு தவிக்கிறோம். இருந்தாலும் அமானிதங்களை இறை பயத்தோடு கையாள வேண்டுமென்ற இறை பயத்தை மேலும் என் உள்ளத்தில் நான் பதிய வைக்கிறேன். இந்த நேரத்தில் இதன் வியாபாரத்தின் தோல்வி அல்ல, ஒரு சதியால் நான் சந்திக்கும் வீழ்ச்சி. எத்தனையோ ஏற்ற இறக்கங்களை என் வாழ்வில் கண்ட நான் இறைவனுடைய அருளால் எப்படி மீண்டு மீண்டு வந்தேனோ அது போன்று என்னோடு நேர்மையும் உண்மையும் இருக்கும் வரை என் இறைவன் என்னை ஒருபோதும் கைவிடப் போவதில்லை. என் இறைவன் என்னோடு இருக்கின்றான். என்னை இறைவனுக்காக நேசிக்கும் எல்லா உறவுகளும் என்னோடு உண்டு. எல்லோரின் அமானிதங்களும் என் தரப்பிலிருந்து நீதியோடு மட்டுமே நடந்து கொள்ளப்படும் என்பதை இந்த குழப்பங்களுக்கு இறை சாட்சியோடு நான் முன்வைக்கும் வார்த்தைகள். கடைசியாக, ஒட்டுமொத்த சமூகத்தையும் கலக்கத்திலே ஆட்படுத்தி சந்தேகங்களை கிளப்பிய UTJ என்ற அமைப்பால் வெளியிடப்பட்ட அந்த ஒரு வீடியோ, அந்த வீடியோவின் காட்சிகளை வைத்து அதை நியாயப்படுத்தியும் எதிர்த்தும் கேள்விகளை முன்வைத்தும் எல்லா நாவுகளும் சமூகத்திலே பேசி தீர்ந்துவிட்டது இறைவனால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர. என் தரப்பின் கேள்விகளையும் நியாயங்களையும் என் அவமானங்களையும் இதுவரை என் இறைவனிடத்தில் மட்டுமே முறையிட்டு வந்த நான் என் பொறுப்பை உணர்ந்து நடந்தவற்றை இறை சாட்சிகளோடு பட்டியலிடுகின்றேன். கடந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி நான் திருச்சிக்கு நண்பராக கருதிய ஒருவருக்கு நான் செய்த பண உதவியை திருப்பி பெறுவதற்காக வந்த நேரத்தில் அந்த நண்பனையே எனக்கு துரோகியாக மாற்றி அவரோடு சேர்ந்து சதி செய்து என்னை கடத்தியது யார்? 4 வாகனங்களைக் கொண்டு என் வாகனத்தை தடுத்து நிறுத்தி ஓட்டுநரை அடித்து காருக்குள் ரவுடிகளைப் போல் ஏறி
என் மொபைலை என்னிடமிருந்து பறித்து ஒரு கட்டுமான பணி நடக்கும் இடத்திற்கு என்னை வலுக்கட்டாயமாக கடத்திச் சென்றது யார்? மார்க்க ஜமாஅத் என்று சொல்லும் நீங்கள் என்னை பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி பெற அழைத்துச் செல்கிறோம் என்று அழைத்துச் சென்ற இடம் பள்ளிவாசலா, அல்லது உங்கள் ஜமாஅத்தின் தலைமையகமா, அல்லது கட்ட பஞ்சாயத்து செய்யும் முழுமை பெறாத கட்டிடப்பணி நடக்கும் ஒரு வீடா? இதுதான் நீதியை பெற்றுத்தரும் உங்களுடைய இடமா? என்னை ஒரு அறையில் அடைத்து ஜமாஅத் என்ற பெயரில் 10 சிறுவர்களையும் வாலிபர்களையும் பயன்படுத்தி கட்டுமான ஆயுதங்களையும் கத்திகளையும் கொண்டு இந்த இடத்திலிருந்து நகர்ந்தால் உன் உயிருக்கே உத்தரவாதம் இல்லை என்று மிரட்டி என் மொபைலை, என் உடைமைகளை பறித்தது யார்? நான் கடத்தப்பட்டதின் மனைவிக்கு தகவல் தெரிந்ததும் காவல்துறைக்கு அவர்கள் அறிவித்து விட்டார்கள் என்பதை அறிந்தவுடன் பயந்து வந்து UNTJவின் தலைவர் ரஃபி அவர்களே, என் முன்னால் வந்து என்ன சொன்னீர்கள்? லீகலா போறியோ, காவல்துறைக்கே தகவல் கொடுத்துட்டியோ? நாங்க எவ்வளவு பெரிய ஜமாஅத் தெரியுமா இந்த ஊர்ல? காவல்துறை எங்களுக்கு வந்தால் சல்யூட் அடிக்கும். அவங்க வர்றதுக்குள்ள உன் கதியை என்ன ஆக்குறோன்னு பார் என்ன மிரட்டி என்னை தாக்குதலுக்கு உள்ளாக்கியது யார்? கட்ட பஞ்சாயத்து செய்ய உங்களின் நபர்கள் நீங்கள் கடத்தி சென்ற இடத்திற்கு வருகை தருவதற்கு முன்னால் காவல்துறைக்கு நீங்கள் கடத்திய சம்பவம் தெரிந்துவிட்டது, மாட்டி விடுவோம் என்ற பயத்தில் என் முன்னதாகவே வந்து தானாகவே 100க்கு கால் செய்வதைப் போல் கால் செய்து, இங்கு பிரச்சனை நடக்கிறது, இவரை அழைத்துச் சென்று விடுங்கள், நாங்கள் பாதுகாத்து இந்த பிரச்சனையிலிருந்து ஒப்படைக்கிறோம் என்று ஒரு நாடகத்தை அரங்கேற்றினீர்களே, மறந்து விட்டீர்களா? 100க்கு தகவல் தெரிவித்ததால் ஒரு போலீஸ் வந்தவுடன் நீங்கள் நடத்திய நாடகத்தை தான் அந்த வீடியோவில் இந்த உலகம் பார்த்தது. அதற்கு முன்னால் நீங்கள் நடத்திய தாக்குதலை, தடுத்த அடிப்படை உரிமைகளை, மிரட்டிய இரையச்சமற்ற வார்த்தைகளை வீடியோ எடுத்தீர்களே, அதையும் வெளியிட்டிருக்கலாமே. கட்ட பஞ்சாயத்து செய்யும் உங்களுடைய காட்சிகள் வெளிவந்துவிடும் என்ற பயமா? இவர் எனக்கு 12 ஆண்டுகால நண்பர், UNTJவின் பேச்சாளர் என்று பொய் சொன்னீர்களே. இத்தனை வருடங்களில் ஒரு 5-10 நிமிடம் நீங்கள் என்னோடு உரையாடி இருப்பீர்களா? 1 அல்லது 2 முறை என்னை சந்தித்திருப்பீர்களா?